இப்போ நம்ம என்ன கணக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். மகேஷ் என்பவர் வந்து 5000 ரூபாயை ஆண்டுக்கு 12% வட்டி விகிதத்தில் முதலீடு செய்கிறார். ஓகேவா? ஆனால் வட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறாருன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவையே அரையாண்டுக்கு ஒரு முறையே வட்டியை வந்து வாங்கிடுறாரு. இப்போ அதுக்கானதை பார்க்கலாம். அசல் தொகை 5000 ரூபா செலுத்தியிருக்காரு. வட்டி வந்து இப்போ 6 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி வாங்குறதுனால வருஷத்துக்கு 12%. அப்போ 6 மாதத்துக்கு வட்டி வாங்கும்போது 6% தான் கொடுப்பாங்க வட்டி. இப்போ வருஷத்துக்கு ஒரு முறைங்கும்போது 6 மாதத்துக்கு ஒரு தடவை வாங்குறாரு. அப்போ 2 சைக்கிள் வரும். இப்போ பாருங்க, சைக்கிள் 1 5000 ரூபாய். இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா 100%ங்கிறது 5000 ரூபாய். ஓகேவா? அதுலேயும் 10% அப்படிங்கிறது 500 ரூபாய். இதில் 1% அப்படின்னா 50 ரூபாய். அப்போ 6% அப்படின்னா 300 ரூபா. முதல் வருஷத்துக்கு 300 ரூபா வட்டி. சரியா? 2வது வருஷத்துக்கு இதை அப்படியே கீழே இறக்கிக்கிறணும். 300 ரூபா கீழே இறக்கிட்டோமா? இதுக்கு வந்து இப்போ வந்து 6% பார்க்கணும். இது 6% பார்த்தோம் அப்படின்னா 18 ரூபா கிடைக்கும். இப்போ இதை மொத்தமாக கால்குலேட் பண்ணால் 618 ரூபா தான் இவங்களுக்கு வந்து சேர வேண்டிய வட்டி. 6 மாதத்துக்கு ஒரு தடவை இது விடும்போது ஒரு வருஷத்துக்கு வந்து 618 ரூபா தான் உங்களுக்கு சேர வேண்டிய வட்டி. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அவர் பெரும் தொகையை காண்க. மொத்தமாக வட்டியோடு சேர்த்து அவர் எவ்வளோ தொகை பெற்றிருக்காரு அப்படின்னா 5618 ரூபா. ஸோ ஆன்சர் வந்து 5618 ரூபா. தேங்க்யூ ஸோ மச்.